ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கைவா ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். கைவா கன்னடா மூவியில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்குல்ல சூப்பரான மூவின்னு நான் சொல்லுவேன். ஏன் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கன்னடா கேங்ஸ்டர் பற்றி நிறைய மூவி வந்திருந்தாலும் இது கூட ப்ராப்பராக எக்ஸிக்யூட்டிவ் பண்ண படம் வந்துட்டு எல்லா கேரக்டருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணதை நம்ம மெயின் கேரக்டர்னு நம்ம ஹீரோவை காட்டுறவங்க அவர் தான் கைவா. இதில் அவருக்கு செம்ம ஸ்ட்ராங்னஸ் இருக்குது. அவரோட ஆசையை வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் வேலை செஞ்சிடணும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலன்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிக்கிறாரு. அவருக்கு அங்கே இருக்கிற லோக்கல் ஒரு முஸ்லீம் பொண்ணு கூட லவ் வருது. அந்த பொண்ணு வந்துட்டு அவர் லவ் பண்ணுறாங்க. ஸோ முஸ்லீம் வைஸ் அதெல்லாம் எதுவும் ஒன்று நம்மளுக்கு இதாகலை. பட் அந்த பொண்ணு வந்துட்டு ஹேண்டிகேப்ட், அதாவது வாய் பேச முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோவுக்கு அந்த அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியா டானுக்கு வந்துட்டு சில ஆளுங்க போடணும்னு நினைப்பாங்க. அந்த போடணுன்னா ஒரு லொக்கேஷனை சேஸ் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ ஃபோட்டோ எடுக்கணும்னு ஹீரோனை வச்சிருப்பாரு. அப்போது ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க. ஹீரோ மேலே ஆசிட் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த 3 பேரை ஹீரோ கண்டுபிடிச்சி அவங்கள எப்படி சாவடிச்சா நியாயம் தீத்தான், அவனோட லவ் அதுக்கப்புறம் கூட நிலநாட்டிக்கிட்டானா, அவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்து காமிச்சானா. இதுதான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். மூவி சூப்பர், ஒரு வாட்டி பார்க்கலாம். நன்றி.